ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், காரியம் மாறுதலாய் முடிந்தது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு ஏதேதோ காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். யூத ஜனங்களுக்கு நாள் குறிக்கப்பட்டு அவர்களை அழிக்கும்படி சதி செய்யப்பட்ட காரியம் மாறுதலாய் முடிந்ததோ, அப்படியே உங்களுடைய காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும். நம்புங்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பிந்திய பாகத்தை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதையெல்லாம் என்னுடைய சாபம் என்னுடைய தலையெழுத்து என்று தவறாக புரிந்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் சகோதரர்கள் தாழ விழுந்து நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். யோசேப் அவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்து விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோசேப்பிற்கு அவனுடைய சகோதரர்கள் செய்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணினார். அதே போல உங்களுக்கு வரும் தீமைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். நீங்களும் யோசேப்பை போல நடந்து கொள்ளுங்கள். யார் என்ன துரோகம் செய்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக மாற பண்ணுவார். கர்த்தரை மட்டும் விசுவாசியுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏதோ ஒரு சரீர பலவீனத்தினாலே வியாதியினாலே துக்கப்படுகிறீர்களா? உங்கள் வியாதி நிச்சயம் சுகமாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பண கஷ்டத்திலே, கடன் பிரச்சனையிலே, ஏதோ ஒரு தேவையிலே துக்கப்படுகிறீர்களா? எல்லாம் மாறும். கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார். காரியங்கள் மாறுதலாய் முடியும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் எதுவுமே மாறவில்லை என்று கவலைப்படாதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களுடைய இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். உங்களுடைய குறைவான வாழ்க்கை நிறைவாக மாறும். உங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்கு எதிரான தீமைகள் நன்மையாக மாறும். உங்களுடைய எல்லா துக்கமும் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய காரியம் மாறுதலாய் முடியும். இது நிச்சயம் நிச்சயம். நம்புங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதற்காக ஸ்தோத்திரம். குறைவுகளை நீர் நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். சாபங்களை ஆசீர்வாதமாக்குறதற்காக ஸ்தோத்திரம். தீமையை நன்மையாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று யோசேப்பிடம் யார் சொன்னார்கள்? ஏ பார்வோன், பி பானபத்திரக்காரன், சி போத்திபார், டி யோசேப்பின் சகோதரர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.